எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உள்ளவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் ஸலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தனது மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்மாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் நாடியதைத்தான் இந்த பூமியில் செய்வான், செய்து கொண்டிருக்கின்றார். எதிர்காலத்தில் அல்லாஹ் செய்வான். அல்லாஹ் நாடாமல் எதுவுமே நடக்கப் போவதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், சஹாபாக்களே, மலை துளி இறங்குவதை போன்று ஃபித்னாக்கள் இறங்குவதை நான் பார்க்கின்றேன். உங்களுடைய வீடுகளுக்குள் எவ்வாறு மலை துளிகள் இறங்குகின்றதோ இது போன்று ஃபித்னாக்கள் இறங்குவதை நான் பார்க்கின்றேன். சகோதரர்களே, காலம் செல்ல செல்ல ஃபித்னாக்கள் உலகத்தில் கூடிக்கொண்டே இருக்கின்றது. இந்த ஃபித்னாக்களை முறியடிப்பதற்கு நாம் என்ன செய்யலாம்? ஏனென்றால் ஒவ்வொரு ஃபித்னாவாக சிந்திக்கும் பொழுது அவைகள் கண்களால் கண்ணீரை வடிக்க வைக்கின்றது. ஆனால் தற்காலத்து முஸ்லீம்கள் சகோதரர்களே, இந்த ஃபித்னாவோடு போராட வேண்டும். இந்த ஃபித்னாவை நாம் வாழக்கூடிய காலங்களில் முறியடிப்பதற்கு என்ன செய்யலாம்? சகோதரர்களே, நமது முன்னோர்கள், நாம் கிட்டத்தட்ட 6000-7000 ஆண்டு வரலாறுள்ள ஒரு சமூகம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்து கிட்டத்தட்ட 6000 ஆண்டுகள். இந்த 6000-7000 ஆண்டுகளுக்குள் நமது முன்னோர்கள் இந்த ஃபித்னாக்களை முறியடிப்பதற்கு என்ன செய்தார்கள்? சகோதரர்களே, அவர்கள் முறியடித்தது பேச்சுகளால் அல்ல, அவர்கள் ஃபித்னாக்களை முறியடித்தது செல்வங்களால் அல்ல, அவர்கள் இந்த ஃபித்னாக்களை முறியடித்தது பெரும் கூட்டங்களை கூட்டி அல்ல, அவர்கள் இந்த ஃபித்னாக்களை முறியடித்தது சகோதரர்களே கண்ணீர் துளிகளால். கண்ணீர் துளிகளால் தான் இந்த ஃபித்னாக்களை முறியடித்தார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வும் குர்ஆனில் எங்களை பார்த்து அதே கேள்வியை கேட்கின்றார். فَبِأَيِّ آلَاءِ رَبِّكَ تَتَمَارَى فَبِأَيِّ آلَاءِ رَبِّكَ تَتَمَارَى மனித சமூகத்தினர்களே, உங்கள் அல்லாஹ்வுடைய எந்த அத்தாட்சியில் நீங்கள் சந்தேகப்படுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் சந்தேகமா? அல்லாஹ்வில், ரசூலில், ஆகிரத்தில், கபரில், ஹஷ்ர் என்பதில் சந்தேகமா உங்களுக்கு? فَبِأَيِّ آلَاءِ رَبِّكَ تَتَمَارَى هَذَا نَذِيرٌ مِنَ النُّذُرِ الْأُولَى. இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு எச்சரிக்கையாளர். பயந்து கொள்ளுங்கள், விளையாட்டு அல்ல. அல்லாஹ் பிடிக்க நினைத்தால் அதற்கு பிறகு எழும்ப முடியாது. நாம் எல்லோரும் கேட்கும் கேள்வி, அல்லாஹ் இல்லையா? அல்லாஹ்வுக்கு பிடிக்க தெரியாதா? அல்லாஹ்வுக்கு பிடிக்க தெரியும். பிடித்தால் மன்னிப்பு கிடையாது. எங்களுக்காவது நாம் பிடித்து விட்டு விட்டு விடுவோம், நாம் பிடித்து விட்டு விட்டு விடுவோம்.
அல்லாஹ் பிடித்தால் இனி நரகம் தான். சூரா ஆல இம்ரானிலே அல்லாஹ் தெளிவாக சொல்கிறார், நீங்கள் பூமி நிறைய தங்கத்தால் நிறைத்து வந்து என்னிடம் மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்க மாட்டேன். ஜும்மாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய யாருக்காவது உங்களுடைய வீடு நிறைய தங்கம் இருக்கிறதா? உங்களுடைய கபட்டிலே தான் தங்கம் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுவது கபட்டுடைய தங்கம் அல்ல, வீட்டுடைய தங்கம் அல்ல. ஸ்ரீலங்காவை தங்கமால் நிறைத்து வந்து நீ மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்லுகிறார், மில்உல் அர்தி ஸஹபா, முழு பூமியையும் தங்கத்தால் நிறைத்து வந்து நீ மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்க மாட்டேன். சகோதரர்களே, இது எச்சரிக்கை. ஹாதா நதீரும் மினன் நுதுரில் ஊலா. அல்லாஹ் சொல்கிறார், அஸிஃபத்தில் ஆஸிஃபா, கியாமத் நெருங்கி விட்டது. இதுக்கு மேல் என்ன இருக்கிறது? அஸிஃபத்தில் ஆஸிஃபா, உலக முடிவு நெருங்கி விட்டது. ஒரு ஆயத்தா சகோதரர்களே, இக்தரபத்திஸ் ஸாஅத்து வன்ஷக்கல் கமர், முடிவு நெருங்கி விட்டது, சந்திரன் பிளந்து விட்டது. அத்தா அம்ருல்லாஹி ஃபலா தஸ்தஅஜிலூன், முஸ்லிம்களே நெருங்கி விட்டது, அவசரப்படாதீர்கள். இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும், கேள்வி கணக்கு நெருங்கி விட்டது. அல்லாஹ் பொய் சொல்லி விட்டானா? அல்லாஹ் பொய் சொல்லி விட்டானா சகோதரிகளே? இல்லை. அல்லாஹ் ஃபித்னாக்கள். அஸிஃபத்தில் ஆஸிஃபா லைஸ லஹா மின் தூனில்லாஹி காஷிஃபா, அல்லாஹ்வை தவிர அதை யாரும் முற்படுத்தவும் பிற்படுத்தவும் முடியாது. நெருங்கி விட்டது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறார், அஃபமின் ஹாதல் ஹதீஸி தஅஜபூன், இந்த குர்ஆனை பார்த்து ஆச்சரியப்படுறீங்களா? இந்த குர்ஆனை பார்த்து புறக்கணிக்கிறீர்களா? வதஹகூன வலா தப்கூன், அழாமல் சிரிக்கிறீர்களா? என்ன கேட்கிறான் அல்லாஹ்? உங்களுக்கு அழுக வரவில்லையா? ஏன் அழுக வராமல் இருக்கிறது? وَتَضْحَكُونَ وَلَا تَبْكُونَ وَأَنْتُمْ سَامِدُونَ, புறக்கணிக்கிறீர்களே குர்ஆன். கண்ணியமிக்க சகோதரர்களே, நமது முன்னோர்கள் நமது பின்னோர்களுக்கு வித்தியாசம். நமது முன்னோர்கள் இந்த ஃபித்னாவை முறியடிப்பதற்கு அவர்கள் 6 கட்டங்களில் அழுவார்கள், 6 நிலைமைகளில் தேம்பி தேம்பி அழுவார்கள். மற்றவனுக்கு காட்டுவதற்கு அழுவதல்ல, 6 நிலைமைகளை நாங்களும் சந்திக்கிறோம். அல்லாஹு ஆலம் எவ்வளவு தூரம் அழுகை கண்ணீர் வடிக்கிறார்கள் என்று தெரியாது, கல்புகளை அறிந்தவன் அல்லாஹ். ஆனால் அந்த காலத்தில், சஹாபாக்களுடைய காலத்தில் சகோதரர்களே, இந்த 6 கட்டங்களில் விசேடமாக தேம்பி தேம்பி அழுவார்கள். அவர்களுடைய கண்ணீர்கள் தான் ஃபித்னாக்களை முறியடிக்க வைத்தது சகோதரர்களே. முதலாவது நிலைமை, குர்ஆன் ஓதும் பொழுது அழுவார்கள். குர்ஆனை பிரட்டினாலே கண்ணீர் வடிப்பார்கள். சகோதரர்களே, நமது பரம்பரையை அவ்வாறு மாற்ற வேண்டும். குர்ஆன் ஓதத் தொடங்கினால் போதும் கண்ணால் மாலை மாலையாக கண்ணீர் வரும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு 62 வயது, சூரா யூசுப் ஓதி தொழுவிப்பார்கள். சொல்லுவார்கள், மதீனாவுடைய கடைசி சப்பில் உள்ளவர் உமர் ரலியல்லாஹுடைய அழுகையை கேட்பார். இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், யா அல்லாஹ், என்னுடைய கவலை கஷ்டம் அனைத்தையும் உன்னிடம் முறையிடுகிறேன் என்று தேம்பி தேம்பி அழுவார். சகோதரர்களே, குர்ஆனை பிரட்டி அழுங்கள்.
குர்ஆனை பிரட்டி அழுங்கள், கண்ணீர் வடியுங்கள். ஒரு ஆள் 2 பேர் அல்ல, சமூகம் வடிக்க வேண்டும் கண்ணீர். அல்லாஹ்வுடைய உதவியை பார்ப்பீர்கள் இன்ஷா அல்லாஹ். ஃபுதைல் பின் இயாதுடைய மகன் அலி, சகோதரர்களே, இமாம் இஷா தொழுவிப்பார். ஒரு நாள் இமாம் இஷா தொழுவிக்கிறார். இஷா தொழுகையில் وَلَوْ تَرَى إِذْ وُقِفُوا عَلَى النَّارِ, நரகத்தில் உங்களை நிறுத்தி வைக்கப்பட்டால் எவ்வாறு இருக்கும்? தேம்பி தேம்பி அழுது அப்படியே மயங்கி விழுந்து விட்டார். வலிமையாக அவர் மயங்கி விழுவது, தொழுகையை முடிக்கும் வரைக்கும் எழும்பவில்லை. தொழுகையை முடித்தவர் எழுப்பினார்கள், உயிர் பிரிந்து விட்டது. முன்னோர்கள் கண்ணீரால் ஃபித்னாவை உடையுங்கள் சகோதரர்களே. உங்களுடைய கண்ணீருக்கு முன்னால், முஸ்லிம் சமூகத்துடைய கண்ணீருக்கு முன்னால் எந்த ஆயுதமும் பிரதிபலிக்காது, யாருடைய எந்த சூழ்ச்சியும் பிரதிபலிக்காது. இந்த நாட்டில் வாழக்கூடிய 20 லட்சம் முஸ்லிம்களும் ஒரு நேரம் அழுதால் போதும். ஒரு நேரம் எடுத்து, இன்று ஜும்ஆ அஸரிலிருந்து மக்ரிப் துஆ கபூலாகும் நேரம், புதன்கிழமை லுஹரிலிருந்து அஸர் துஆ கபூலாகும் நேரம், இந்த 10 இரவுகள் வலையாலின் அஷ்ர் சிறந்த இரவுகள், ஒரு நேரம் எடுத்து அல்லாஹ்வுக்காக, சமூகத்துக்காக, காலத்துக்காக மன்றாடி கண்ணீர் வடியுங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் இரக்கப்படுவார். முன்னோர்கள் செய்தது இதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுவார்கள். எவ்வளவு தெரியுமா? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போகிறார்கள், அழுது அழுது தாடியால் கொட்டுகிறது கண்ணீர், கொட்டி முஸல்லா நனைகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஆச்சரியம் அடைந்து விட்டார்கள். சின்ன பிள்ளை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ், இது என்ன இவ்வாறு? சொன்னார்கள், இரவு ஒரு ஆயத் இறங்கியது, அதை விளங்கி அழாதவன் நாசமடையட்டும். சூரா ஆல இம்ரானுடைய கடைசி ஆயத்துகள், إن في خلق السماوات والأرض واختلاف الليل لآيات لأولي الألباب الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. சகோதரர்களே, முஸல்லா நலையும் வரை அழுவதென்றால் இது பகடிக்கு அழ முடியாது, இது காட்டுவதற்கு அழ முடியாது சகோதரர்களே. இது முதல் கட்டம். குர்ஆன ஓத தொடங்கினால் கண்ணால கண்ணீர் வருவது. இரண்டாவது, தக்பீர் கட்டினால் அழுவார்கள் சகோதரர்களே. தக்பீர் கட்டினால் அழுவார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வீட்டு முற்றத்திலே ஒரு பள்ளிவாசலை கட்டி வைத்திருந்தார்கள். தக்பீர் கட்டி ஓதி ஓதி தேம்பி தேம்பி அழுவார்கள். பக்கத்தில் உள்ள காபீர்கள் எல்லாம் வந்து ஆச்சரியப்படுவார்கள். ஏன் இவ்வாறு அபூபக்கர் அழுகிறார்? ஏன் அழுகிறார்? வகான ரஜுலன் பக்கா. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய புனை பெயரே அழக்கூடியவர். தக்பீர கட்டினா சகோதரர்களே அழணும். தக்பீர கட்டினா நரகத்துடைய ஆயத்தா அல்லாஹோடு பேசிட்டு இருக்கிறேன். இது முன்னோர்களுடைய பழக்கம். இது இரண்டாவது. மூன்றாவது சகோதரர்களே, கபருஸ்தான் சென்றால் அழ வேண்டும். கபருஸ்தானில் போன் பேசுவதல்ல, கபருஸ்தானில் சிரிப்பதல்ல. பரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை கபரடியை நின்று கூப்பிட்டார்கள். கபருடைய ஓரத்தில் நின்று அழத் தொடங்கினார்கள். ஹத்தா தபுல்ல ஸரா, பூமி நனைந்து விட்டது. பொய்யா சொல்கிறார்கள் சகோதரர்களே? அழுதார்கள் அழுதார்கள் அழுதார்கள். தாடியால் கொட்டி கொட்டி பூமி நனைந்து விட்டது. சகோதரர்களே, ஒரு சந்தர்ப்பத்தை எடுங்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கபருஸ்தான் நின்று கொண்டு அழுது அழுது அழுது, ஃபஇன் தன்ஜு தன்ஜு மின் தி அஸீமா வ இல்லா ஃபலா யகாலுக நாஜியா. தன்னை பார்த்து சொல்லுவார்கள், உஸ்மான்,
நீ இதிலிருந்து தப்பினால் தப்பித்துக் கொள்ளுவாய், இதில் மாட்டினால் நீ தப்பவே மாட்டாய். அழுவார்கள், தாடி நலை. இது மூன்றாவது கட்டம். நான்காவது கட்டம் சகோதரர்களே, தௌபா செய்யும் பொழுது, தௌபா துஆவுக்கு கையை தூக்கினால் மாலை மாலையாக கண்ணீர் வரும். அரஃபாவுடைய மைதானத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லொஹரையும் அஸரையும் சேர்த்து தொழுதுவிட்டு கையை தூக்கினார்கள். எதுவுமே விளங்கவில்லை சகோதரர்களே. சூரியன் மறையும் வரை மன்றாடினார்கள், அழுதார்கள். இது நாலாவது கட்டம், துஆவின் பொழுது அழுதல். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 300 ஆண்டுகள் அழுதார்கள். 300 ஆண்டுகள். அதனால்தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நூஹ் என்று பெயர். அழத் தொடங்கினால் ஒப்பாரி வைப்பார். 950 வருஷத்துடைய ஃபித்னாவை அவர் எதிர்கொண்டது அழுகையா? சகோதரர்களே, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஹசூரா, பெண்களின் ஆசை இல்லாதவர். இவரை யஹ்யா அலைஹிஸ்ஸலாமை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ துஆவுக்கு பிறகு பெற்றெடுத்தார்கள். இவர் சில நாட்களில் காணாமல் போய்விடுவார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மகனை தேடுவார்கள். இவர் கபரு போன்ற ஒன்றை தோண்டி அதற்குள் உட்கார்ந்து கொண்டு அழுவார். மகனே, ஏன் இவ்வாறு அழுகிறாய் மகனே? சொல்லுவார், வாப்பா, நீங்கள் தான் சொல்லிருக்கிறீர்கள், நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில் எத்தனையோ பாலங்கள் இருக்கிறது, உலகத்தில் அழுதவர்கள் தான் அதை கடக்கலாம். சகோதரர்களே, கண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும். 2 கோடுகள் இருந்தது கன்னத்திலே யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. கண்ணியமிக்க சகோதரர்களே, அழுகை நபிமார்களுடைய பழக்கம், நல்லடியார்களின் பழக்கம், சாலிஹீன்களின் பழக்கம். சகோதரர்களே, தௌபாவின் பொழுது அழுதல், கபருஸ்தானிலே போய் அழுதல். சகோதரர்களே, 5வது தான் அல்லாஹுடைய பயத்தால் அழுதல். அல்லாஹுடைய பயத்தால் பள்ளியில் உட்கார்ந்து கொண்டு வரஜுலுன் ذكرல்லாஹ خاليا ففاضت عينا, அல்லாஹ்ட பயம் வந்துச்சு. அல்லாஹ் நரகத்துல போடுவானா சொர்க்கத்துல போடுவானா, கண்ணால கண்ணீர் வடிகிற சகோதரர்களே, ஒரு துளி போல். அபு ஹாசிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவார்கள், அமல்களைத்தான் அல்லாஹ் நிறுப்பான், கண்ணீரை நிறுப்பதில்லை. சகோதரர்களே, கண்ணீர் நிற்க முடியாது. ஜஹன்னம் என்ற நரகத்திலே உங்களுடைய ஒரு துளி கண்ணீரை போட்டால் நரகம் அணைந்துவிடும். கண்ணீரை நிற்பது கிடையாது. கண்ணீர் தான் நரகத்தை அணைத்து விடும். நரகத்தை கண்ணீர் அணைக்கும் என்றால் தற்பொழுது நாம் அனுபவிக்கும் ஃபித்னாக்களை தண்ணீர் அணைக்காதா சகோதரர்களே? கண்ணீர் அணைக்காதா? அல்லாஹ்வுடைய பயம் அடிக்கடி வர வேண்டும் சகோதரர்களே. அடுத்த ஒன்றுதான் அமல்கள் தவறும் பொழுது அளவன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹஜ்ஜுக்கு போயிருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு. ஸரீஃப் என்ற இடத்திலே வைத்து பீரியட் வந்து விட்டது. பெண்களுக்கு வரக்கூடிய அழத் தொடங்கி விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அழுகிறார்கள். சின்ன வயசு, எங்களை மாதிரி 30-40 வயசு அல்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு. அப்பொழுது 17 வயது. 17-18 வயது ஒரு பெண் இவ்வாறு அழுவதென்றால் ஏன்? எனக்கு உங்களோடு ஹஜ் செய்ய கிடைக்காது. சகோதரர்களே, எவ்வளவு பெரிய ஃபித்னாவை அடைந்திருக்கிறோம். உலகத்துக்கே ஹஜ் இல்லை. எத்தனை பேர் அழுகிறோம் சகோதரர்களே, எத்தனை பேர் அழுகிறோம். 35 லட்சம் பேர் அரபாவில் அழுது இந்த சமூகத்தை பாதுகாத்த ஒரு நிகழ்வு இல்லாமல் போகிறது. என்ன நடக்க போகிறதோ இந்த உலகத்தில் தெரியாது சகோதரர்கள். என்ன நடக்க போகிறதோ தெரியாது. முழு உலகத்திலிருந்தும் 40 லட்சம் 35 லட்சம் மக்கள் 5 மணி ஆகும் பொழுது, சூரியன் மறையும் பொழுது அரபாவுடைய மலையில் ஏறி பார்த்தால் சகோதரர்களே,
கண்ணீர் சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும். அழுகை சத்தம் மேகத்தை நோக்கி கேட்டுக்கொண்டிருக்கும். அந்த பாவிகளின் முணங்கும் சத்தம் தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை இறக்கும். சகோதரர்களே, இந்த ஆண்டு அது இல்லை. எந்த அளவு எங்களுடைய கண்களால் கண்ணீர் வர வேண்டும். அரஃபா நோன்பை பிடித்தாவது அல்லாஹ்விடம் அழுங்கள் சகோதரர். அரஃபாவுடைய நோன்பை பிடித்தாவது இந்த சமூகத்துக்கு ஒரு மாற்றம் தேவை. நான் முன்னுக்கு வந்து விட்டேன், ஆனால் சமூகம் இந்த ஃபித்னாக்கள் முறியடிக்கப்பட வேண்டும். இந்த ஃபித்னாக்களுக்கு ஒரு மருந்து வர வேண்டும். ஒவ்வொருவரும் சகோதரர்களே, அரஃபாவுடைய நோன்பு, அடுத்த வெள்ளிக்கிழமை அரஃபாவுடைய நோன்பு, நோன்பை பிடித்து அரஃபாவுடைய அன்றைய அசரிலிருந்து மக்ரிப் வரை முசல்லாவிலே உட்கார்ந்து கண்ணீர் வடியுங்கள், மன்றாடுங்கள். யா அல்லாஹ், ஃபித்னாக்களை போக்கிவிடு, முசீபத்துகளை இல்லாமல் ஆக்கிவிடு. அடுத்த ஆண்டாவது இந்த உம்மத்துக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தான். கண்ணியமிக்க சகோதரர்களே, 6வது கட்டம்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயர் ஞாபகம் வந்தால் அழுது விடுவார்கள். முன்னோர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வியாழக்கிழமை வந்தால் சொல்லுவார்கள், வமா யௌமுல் ஹமீஸ், வியாழக்கிழமை என்றால் என்ன தெரியுமா என்று சொல்லிவிட்டு அழுவார்கள். அப்படியே தாடி நலைந்து, தாடியால் கண்ணீர் கொட்டி, அப்படியே ஜுப்பா பூமி நலையும். சொல்லுவார்கள், இந்த வியாழக்கிழமைதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்தில் இருந்த பொழுது பேனையையும் பேப்பரையும் கொண்டு வாருங்கள், எழுதி தருகிறேன் என்றார்கள். அதற்கிடையில் சஹாபாக்கிடையில் கருத்து வேறுபாடு வந்தது. நபி அவர்கள் எழுப்பி சென்று விடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். சொல்லுவார்கள், தில்கர் ரஸியா, அதுதான் பெரிய கவலை. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் தாயிஃபுக்கு சென்று அழுவார். அப்துல்லாஹ் பின் அப்பாஸுடைய கபருக்கு மேல் எழுதப்பட்டிருக்கிறது, இவருடைய கன்னத்தில் 2 கோடு இருந்தது, கண்ணீர் ஓடிய கோடு. சாதாரண அழுகை அல்ல சகோதரர்கள். யாரெல்லாம் முஸ்லிம் தலைவர்களாக இருந்தார்களோ சகோதரர்கள், 4 கலீஃபாக்களும் அந்த காலத்தில் அந்த உம்மத்தை நடைமுறைப்படுத்தியது அழுகையால். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுவார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு சஹருடைய நேரத்தில் மிஹ்ராபுக்குள் நுழைவார்கள். பார்த்தவர் சொல்கிறார், எப்படி அழுவார் அலி என்றால், உங்களுக்கு பாம்பு கடிச்சால் எவ்வாறு அழுவீர்களோ அப்படி அழுவார் முஸல்லாவில். நினைமிக்க சகோதரர்களே, இந்த 6 கட்டத்திலும் குர்ஆன் ஓதும் பொழுது, தொழுகையில், கபிரிஸ்தானில், தௌபாவின் பொழுது, அமல்கள் தவறும் பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஞாபகம் வரும் பொழுது, சகோதரர்களே, இந்த உம்மத்தை அளப்பழக்குவோம், கண்ணீர் வடிக்க பழக்குவோம். இன்ஷா அல்லாஹ் முழு ஃபித்னாக்களும் எங்களை விட்டு போய்விடும். என்னென்ன ஃபித்னாக்கள் மிம்பரில் பேச முடியாதோ அனைத்து ஃபித்னாக்கள். சகோதரர்களே, சில ஃபித்னாக்களை நாம் சிந்திக்கவே மாட்டோம். இப்படி ஃபித்னாக்கள் இருக்குமா? எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒரே ஒரு வழி எங்களுக்கு தெரியும், அல்லாஹ்விடம் கண்ணீர் வடிப்பது. அல்லாஹ் முஹம்மது பின் வாசி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவார்கள், சில கணவன்மாரும் மனைவியும் ஒரே தலவாணியில் தூங்குவார்கள். ஆனால் கணவன் கண்ணீரால் தலவாணி நிறைந்துவிடும், மனைவிக்கு தெரியாது. மனைவிக்கு தெரியாது. சில மனைவிமார் எவ்வளவு அழுதார்கள் என்றால் கணவனுக்கு தெரியாது, அழுது கொண்டிருப்பார்கள். இரவையிலே சொல்லுவார்கள், சஃபிலே பக்கத்தில் இருப்பவருக்கு தெரியாது, இவர் அழுது கொண்டிருப்பார். சகோதரர்களே, அழுகை ஒரு மருந்து. அழுகை ஃபித்னாக்களை தூரமாக்கும், முசீபத்துகளை இல்லாமலாக்கும். அழுகை சமூகத்தை உயர்த்தும். கண்ணீர் வடிப்பது சகோதரர்களே இந்த உம்மத்தை உயர்த்தும். பத்ர் யுத்த காலத்திலே ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்? உதாரணத்துக்கு சொல்கிறேன், நேரம் போதார். என்ன செய்தார்கள்? சுஜூதிலே உட்கார்ந்து என்ன செய்தார்கள்? என்ன இருந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம்? தஹஜ்ஜத் வரை அழுது 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 அழுது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இரக்கம் வந்துவிட்டது.
அல்லாஹ்வுக்கு இரக்கம் வராமல் இருக்குமா? யார சொல்லலாம், போதும், இதற்கு மேல் அள வேண்டாம், போதும். அழுகை ஒரு மருந்து சகோதரர்கள். யாரும் இந்த உம்மத்தை கீழே விழுத்தாட்ட முடியாது. இந்த உம்மத்தில் அழக்கூடிய நல்லடியார்கள் இருக்கும் வரை யாரும் இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு எந்த துரோகம் செய்துவிட முடியாது. இந்த முஸ்லிம் சமூகத்தில் அழுகையாளிகள் இருக்கும் வரை, பேச்சாளிகள் அல்ல, பார்லிமெண்டில் அல்ல. சகோதரர்களே, முசல்லாவில் இருந்து சுஜூதில் இருந்து கண்ணீர் வடிக்கும் ஒரு 5000 10,000 நல்லடியார்கள் இந்த சமூகத்தில் இருக்கும் வரை இந்த சமூகத்தை யாரும் விழுத்தாட்ட முடியும். எனவே சகோதரர்களே, எதிர்காலம் அழுகையின் காலம். இந்த துல்ஹஜ் 10 நாள் அழுகையின் காலம். கண்ணீர் வடியுங்கள் சகோதரர்களே. அல்லாஹ்விடம் மன்றாடுங்கள், அல்லாஹ்வை அடையுங்கள். அல்லாஹ் ஒருவருடைய துவாவால் சில சமயம் இந்த உம்மத்துக்கு விமோசனத்தை இறக்குவார், கவலைகளை போக்கி வைப்பார். விசேடமாக சகோதரர்களே, துல்ஹஜ்ஜுடைய 9ஆம் நாள் அரஃபா தான் கிடைக்கவில்லை. அல்லாஹ்வுக்கு கல்புகளை தெரியும் சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு கல்புகளை தெரியும். தக்பீர் சொல்லிக் கொண்டு அல்லாஹ்வை அழையுங்கள், அழுங்கள். அல்லாஹ் இறக்கப்படுவார். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அல்லாஹ் இந்த நாட்டுக்கும் உலக முஸ்லீம்களுக்கும் யா அல்லாஹ் இறக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய தாய்ந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உண்மையான முஸ்லிம்களாக வாழ தௌஃபீக் செய்வாயா. நமது முன்னோர்கள் உன்னை எதனால் அடைந்தார்களோ அதனால் நாங்களும் அடைய தௌஃபீக் செய்வாயா. இந்த உம்மத்துக்கு இறக்கி இருக்கும் ஃபித்னாக்களை இல்லாமல் ஆக்குவாயாக. ரஹ்மானே, உன்னை தவிர எங்களுக்கு வேறு வழி கிடையாது. ரஹ்மானே, உன்னிடம் மன்றாடுகிறோம். ரஹ்மானே, உன்னிடம் கெஞ்சி கேட்கிறோம். ரஹ்மானே, இந்த நாட்டை பாதுகாப்பாயாக, நாட்டில் உள்ள எங்களை பாதுகாப்பாயாக. எங்களுக்கு இறங்கியிருக்கும் இந்த சோதனை ஃபித்னாவை இல்லாமல் ஆக்குவாயாக. யா அல்லாஹ், முன்னோர்கள் எதனால் இந்த ஃபித்னாக்களை முறியடித்தார்களோ அந்த தன்மைகளை எங்களிடம் தந்தருள்வாயாக. உன்னை நெருங்குகிறோம் ரஹ்மானே, உன்னை நெருங்குகிறோம் யா அல்லாஹ். எங்களில் நாங்கள் செய்த பாவத்தால் இந்த ஆண்டுடைய ஹஜ்ஜையும் இல்லாமல் ஆக்கிவிட்டாய் ரஹ்மானே. ரஹ்மானே, தௌபா செய்கிறோம் ரஹ்மானே. இந்த உம்மத்தை பாதுகாப்பாயாக, பழைய நிலைமைகளை உருவாக்கி தருவாயாக. பள்ளிவாசல்கள் சரியாக இயங்க தௌஃபீக் செய்வாயாக. இதை நோயாக மக்கள் பார்க்கிறார்கள் யா அல்லாஹ். உன்னுடைய ஃபித்னா இறங்கி இருக்கிறது யா அல்லாஹ், உன்னுடைய சோதனை இறங்கி இருக்கிறது யா அல்லாஹ். முஸ்லிம் சமூகம் அச்சப்பட்டு கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். என்ன செய்வதென்று தெரியாமல் தடமாறி கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். நீ உனது ரஹ்மத்தை இறக்கியா அல்லாஹ், உனது பரக்கத்தை இறக்கியா அல்லாஹ். உனது புடி கடினமானது யா அல்லாஹ். யாரெல்லாம் முஸ்லிம்களுக்கு உதவியாக இருக்கிறார்களோ நீ உதவி செய்யா அல்லாஹ். யாரெல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிராக திட்டங்களை தீட்டுகிறார்களோ உனக்கு தெரியும் யா அல்லாஹ். இதைவிட பெரும் ஃபிரௌனை நீ கண்டவன் யா அல்லாஹ். இதைவிட பெரும் நும்ருதை கண்டவன் யா அல்லாஹ். இதைவிட பெரும் காரூனை கண்டவன் யா அல்லாஹ். முறியடித்து காட்டினாய் ரஹ்மானே. ஒரு நிமிடம் உனக்கு போதும் ரஹ்மானே. அனைத்தையும் ஒன்றுமே ஒப்படைக்கிறோம் ரஹ்மானே. இந்த சமூகத்தை ஒன்றுமே ஒப்படைக்கிறோம். அனைத்தையும் அளித்தராம். வாழ்க்கையில் எந்த கல்லுக்கோ மண்ணுக்கோ சிரம்பணியாதவர்கள் யா அல்லாஹ். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன சோதனை வந்தாலும் உன்னை தவிர வேறு யாருக்கும் தலையை பணிக்க மாட்டோம் ரஹ்மானே. முழு சோதனைகளையும் எதிர்கொள்வோம் யா அல்லாஹ் உனக்காக ரஹ்மானே. இந்த நாட்டை பாதுகாப்பாயாக, முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக, மதரசாக்களை பாதுகாப்பாயாக, பள்ளிவாசல்களை பாதுகாப்பா. உனக்கு தெரியும் ரஹ்மான், சிறு சிறு பறவைகளால் காபாவை பாதுகாத்தாயா அல்லாஹ். அபாபீல் என்ற பறவைகளால் காபாவை பாதுகாத்த ரஹ்மானே. முஸ்லிம் சமூகத்தை பாதுகாப்பாயா. இதற்குள் இருக்கும் முனாஃபிக்குகளுக்கு ஹிதாயத்தை கொடுப்பாயா. பணத்தை வாங்கிக் கொண்டு இந்த சமூகத்தை காட்டிக் கொடுப்பவர்களுக்கு நேர்வழியை கொடுப்பாயா. இல்லை என்றால் நாசமாக்கி விடுவாயா, இல்லை என்றால் நாசமாக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், முஸ்லீம்களுக்கு ஒரு தலைமை இல்லாமல் தடமாறுகிறோம் ரஹ்மான். முஸ்லீம்களுக்காக பேசும் தலைமை இல்லாமல் தடமாறுகிறோம் ரஹ்மானே.
யா அல்லாஹ் அனைத்தையும் அறிந்த யா அல்லாஹ் உனது பரக்கத்தை இறக்கியா அல்லாஹ், உனது ரஹ்மத்தை இறக்கியா அல்லாஹ், விடிவை தாயா அல்லாஹ், பிரச்சினைகளை போக்கியா அல்லாஹ், கல்விலே சந்தோஷத்தை தாயா அல்லாஹ். ஒரு இரவையில் நீ உலகத்தை மாற்றக்கூடியவன் யா அல்லாஹ், கண்ணை மூடி துறப்பதற்கிடையில் மாற்றக்கூடியவன். மாற்று ரஹ்மானே, மாற்று ரஹ்மானே, இந்த வெள்ளிக்கிழமையுடைய தினத்திலே கேட்கிறோம் யா அல்லாஹ், எதிர்காலத்தில் எங்களுக்கு எதிராக என்ன திட்டங்கள் இருக்கிறதோ அனைத்தை முறியடித்து விடியா அல்லாஹ், அனைத்தை முறியடித்து விடியா அல்லாஹ். பாவிகள் கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ், உன்னிடம் கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ், உன்னிடம் மன்றாடி கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ், உன்னை ஆதரவு வைத்தவர்களாக இருக்கிறோம் யா அல்லாஹ். உனது ரஹ்மத்தை இறக்கியா அல்லாஹ், ஃபித்னாக்களை இல்லாமலாக்கியா அல்லாஹ். கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.